Hi guys, welcome to Chennai IAS Academy. So வரவிருக்கக்கூடிய தேர்வு TNPSC குரூப் தேர்வுகளுக்கான TNPSC குரூப் 2, 2A மற்றும் 4 தேர்வுகளுக்கான புக்ஸ் வந்து நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ புக்ஸ்னுடைய ப்ரைஸ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 2000 rupees ஆகுது. ஃப்ரீ டெலிவரி தான். ஸோ வந்து மொத்தம் பார்த்தீங்கன்னா 10 புக்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் ரெண்டு பேருக்குமே செப்பரேட்டாக புக்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ புக்ஸ்னுடைய ஆர்டர் லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வச்சிருக்கோம். மேற்கொண்டு புக்கை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும்னா கீழே தெரிய காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 9043211311 அல்லது 9043211411. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சென்னை ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம பாலிட்டியில் பார்ட் நம்பர் 2 பார்க்கலாம். சரிங்களா? பார்ட் நம்பர் 2 அப்படிங்கிறது பகுதி 2 அப்படிங்கிறது குடியுரிமை பற்றி மென்ஷன் பண்ணுது. சிட்டிசன்ஷிப், குடியுரிமை பற்றி குறிப்பிடுகிறது. சரிங்களா? இதுதான் பார்ட் நம்பர் 2ல கொடுத்துருக்காங்க. ஆர்டிகல்ஸ் பாருங்க, ஃப்ரம் 5 to 11, 5 முதல் 11 வரை. சரியா? பகுதி 1 அப்படிங்கிறது யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரிஸ். நம்ம ஃபுல்லாக பார்த்துருப்போம், வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் நம்பர் 2, சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது. சரி, இந்த சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிற வேர்ட் பாருங்க, சிவிஸ் அப்படிங்கிற வேர்ட்லேருந்து உருவானது தான் இந்த சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது. சிவிஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையிலிருந்து உருவானது தான் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது. சரிங்களா? இதில் பாருங்க, சிவிஸ் மீன்ஸ் நகர அரசில் வசிப்பவர். சிவிஸ் மீன்ஸ் நகர அரசில் வசிப்பவர். சரிங்களா? இந்த சிவிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லத்தீன் மொழி சொல். சிவிஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு லத்தீன் வேர்ட். இந்த லத்தீன் வேர்டுக்கான மீனிங் பாருங்க, நகர அரசில் வசிப்பவர் அப்படிங்கிறது தான். சரிங்களா? ஸோ இதிலிருந்து உருவானது தான் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிற வேர்ட். சரியா? சரி, இந்தியாவில் பார்ட் நம்பர் 2ல நம்மளுடைய கான்ஸ்டியூஷன்ல இந்த சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது வச்சிருக்காங்க. ஓகே, ஃபைன். இந்த சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது பெறப்பட்ட நாடு எதுன்னு கேட்பாங்க. சரிங்களா? இட் வாஸ் borrowed from which country? The model of citizenship was borrowed from which country அப்படின்னு கேட்பாங்க. It was borrowed from France. சரிங்களா? அல்லது French constitution. French constitution. பிரான்சினுடைய அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது தான் இந்த குடியுரிமை என்ற முறை. சரிங்களா? இங்க இன்னொரு கான்ட்ரோவர்சி இருக்குது பாருங்க, சிங்கிள் சிட்டிசன்ஷிப். சிங்கிள் சிட்டிசன்ஷிப், ஒற்றை குடியுரிமை. அப்ப என்ன தமிழ்ல? ஒற்றை குடியுரிமை. இந்த ஒற்றை குடியுரிமை எனும் முறை பெறப்பட்ட நாடு இது அப்படின்னு கேட்பாங்க. ஃப்ரம் யூகே அல்லது இங்கிலாந்து. சரிங்களா? அப்ப குடியுரிமை அப்படிங்கிற முறை பெறப்பட்ட நாடு பிரான்ஸ். சரியா? அது பார்த்தா பிரெஞ்சு கான்ஸ்டியூஷன். அல்லது ஒற்றை குடியுரிமை முறை பெறப்பட்ட நாடு அப்படின்னா இங்கிலாந்து அல்லது யூகே. ஸோ ஒற்றை குடியுரிமை முறை வேற, குடியுரிமை எனும் முறை வேற. சரியா? சரி, அது என்ன ஒற்றை குடியுரிமை, இரட்டை குடியுரிமை? இந்தியா அப்படிங்கிறது சிங்கிள் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது தான் வரையறை செய்யுது. இந்தியா என்பது இந்திய குடிமக்களுக்கு இதை தான் ப்ரொவைட் பண்ணுது. ஒற்றை குடியுரிமை முறை தான் ப்ரொவைட் பண்றாங்க. இந்த ஒற்றை குடியுரிமை முறை என்பது யூனியன் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், மத்திய அரசு மற்றும் மாநில அரசு, இந்த இரண்டு அரசுகளுக்குமே சேர்த்து ஒரே குடியுரிமை என்பதுக்காக ஒற்றை குடியுரிமை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுது. ஸோ மாகாணத்துக்கு தனி குடியுரிமை என்றும் மத்திய அரசுக்கு என்று தனி குடியுரிமை என்றும் கிடையாது. சரிங்களா? நான் வந்து தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கேன் சார், எனக்கு தமிழ்நாட்டுக்கு என்று ஒரு குடியுரிமை வேணும்னு தர மாட்டாங்க. சரிங்களா? மத்திய அரசுக்கு என்று ஒரு குடியுரிமையும் அதே போல ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு என்று ஒரு குடியுரிமையும் வழங்கப்பட மாட்டாது. சரிங்களா? ப்ராவின்ஸு, ஸ்டேட்டு, இல்லை பார்த்தா மத்திய அரசு, இது மூன்றுக்கு சேர்ந்து ஒரே ஒரு குடியுரிமை மட்டும் வழங்குவாங்க. அதுதான் இந்த ஒற்றை குடியுரிமை என்பது. அது என்ன சார்? டூயல் சிட்டிசன்ஷிப், இரட்டை குடியுரிமை முறை என்றால் என்ன? சே ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு தெரியும் இல்லையா, யூஎஸ்ஏ, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. இந்த யூஎஸ்ஏல பார்த்தீங்கன்னா மொத்தம் 50 மாகாணங்கள் இருக்குது. சரியா? நமக்கு 28 ஸ்டேட்ஸ் இருக்கிற மாதிரி அங்கே யூஎஸ்ஏல 50 ப்ராவின்சஸ் இருக்குது. அப்போ இந்த 50 ப்ராவின்சஸுக்குமே ப்ராவின்சஸ்க்கென்று ஒரு குடியுரிமையும் யூஎஸ்ஏக்கென்று ஒரு குடியுரிமையும் வழங்கப்பட்டிருக்கும். அது பேர் தான் டூயல் சிட்டிசன்ஷிப், இரட்டை குடியுரிமை என்பது. ஸோ இந்தியாவில் மாநில அரசுகளுக்கு ஒன்று,
அதே போல மத்திய அரசுக்கு என்று ஒன்று வழங்கப்படவில்லை. காமனாவே ஒற்றை குடியுரிமை முறை தான் பின்பற்றப்படுது. ஓகேவா? சரி, அதனுடைய தன்மைகள் பாருங்க. குடியுரிமையின் தன்மைகள், கேரக்டரிஸ்டிக்ஸ். இந்த குடியுரிமை அப்படிங்கிறது கவனிங்க, சட்டப்பூர்வமானது, சட்டப்பூர்வமுடையது. It is a statutory body. சரியா? கான்ஸ்டிடியூஷன் பாடி தான். அதுலயும் பார்த்தீங்கன்னா சட்டம் இயற்றி என்ன பண்ணிக்கலாம், நடைமுறைப்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதனை செயல்படுத்தவோ வரையறை செய்யவோ அல்லது பார்த்தீங்கன்னாக்க லிமிட் பண்ணவோ அரசாங்கமானது சட்டங்களை ஏற்றும் அப்படின்னு சொல்றாங்க. சட்டப்பூர்வம் உடையது. அண்ட் தென் இட் இஸ் ஜஸ்டிசியபிள் இன் நேச்சர். நீதிபூர்வம் உடையது. நீதிபூர்வ உடையது. இட் இஸ் ஜஸ்டிசியபிள் இன் நேச்சர். ஓகேவா? அடுத்து பாருங்க, இது உள்துறை அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது. உள்துறை அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது. இட் இஸ் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அண்ட் அஃபேர்ஸ். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அண்ட் அஃபேர்ஸ் உள்துறை அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது. ஓகேவா? அதே போல பாருங்க, அமெண்டபிலிட்டி, திருத்தும் தன்மை. அமெண்டபிலிட்டி, சரியா? சிம்பிள் மெஜாரிட்டி. சாதாரண பெரும்பான்மையோடு இந்த சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறத அல்லது பகுதி 2 அப்படிங்கிறத திருத்திக் கொள்ளலாம். இதுக்கு 2/3 மெஜாரிட்டியோ அல்லது பார்த்தீங்கன்னா ராட்டிஃபிகேஷன் ஆக்சஸோ தேவை கிடையாது. பாதிக்கும் மேற்பட்ட மாநிலங்களின் ஆதரவோ அல்லது 2/3 மெஜாரிட்டியோ இந்த பில்லுக்கு தேவை கிடையாது. ஸோ இந்த கான்ஸ்டியூஷன்ல பகுதி 2 பார்ட் நம்பர் திருத்த சிம்பிள் மெஜாரிட்டி, சாதாரண பெரும்பான்மை போதுமானது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, இட் இஸ் நாட் பர்மனன்ட். நிரந்தரமானது அல்ல. நிரந்தரமானது அல்ல. அப்ப எப்ப வேண்டுமானாலும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இதன் மீதான கட்டளைகளையோ அல்லது வரையறைகளையோ, சரியா, அல்லது பார்த்தீங்கன்னா சில குடிமக்களுக்கு வழங்கப்பட்ட உரிமைகளை பறிக்கவோ நீதிமன்றத்துக்கு பாராளுமன்றத்திற்கு அனுமதி உண்டு. சரியா? அதே மாதிரி வழங்கப்பட்ட குடிமையானது பாராளுமன்றத்தால் எந்த நேரத்திலும் பறிக்கப்படும், மீண்டும் பறிக்கப்படும். சரி, அப்ப இது நிரந்தரமானது அல்ல. ஓகேவா? ஸோ இதான் பார்த்தா அதனுடைய தன்மைகள். ஒன்று சட்டப்பூர்வம் உடையது, நீதிபூர்வம் உடையது, இது உள்துறை அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது. சரிங்களா? இதனை சாதாரண பெரும்பான்மையோடு திருத்திக் கொள்ள இயலும். பகுதி 2 அப்படிங்கிறது சிம்பிள் மெஜாரிட்டி என்ன பண்ணிக்கலாம், அமெண்ட் பண்ணிக்கலாம். அதே போல இது நிரந்தரமானது அல்ல. சரியா? இதுதான் அதனுடைய தன்மைகள். ஸோ அடுத்து பாருங்க, சிட்டிசன், குடிமகன். ஸோ குடிமகன் என்பவன் யார்? இந்திய அரசின் குடிமகன் என்பவன் யார்? இந்திய அரசால் சட்டப்பூர்வமாக இந்தியாவில் வசிக்க அனுமதிக்கப்பட்ட நபர், அனுமதி வழங்கப்பட்ட நபர். இந்தியாவுக்குள்ள யார் வசிக்கலாம், யார் வசிக்கூடாது அப்படிங்கிறத பாராளுமன்றம் தீர்மானிக்கும், சட்டம் இயற்றி தீர்மானிக்கும். ஓகேவா? அதுல இந்தியாவில் சட்டப்பூர்வமாக வசிக்க அனுமதி பெற்ற நபர்கள் இந்திய குடிமக்கள் அப்படின்னு சொல்றோம். சரிங்க சார், ஏலியன்ஸ்னா என்ன மீனிங்? ஏலியன்ஸ் அல்லது வெளிநாட்டவர். ஏலியன்ஸ் அல்லது வெளிநாட்டவர். இந்த ஏலியன்ஸ் அல்லது வெளிநாட்டவர் என்பவர்கள் குடியுரிமை பெறாமல் வசிக்கும் நபர்கள். குடியுரிமை பெறாமல் இந்தியாவில் வசிக்கும் அல்லது இருக்கும் நபர்கள். இருக்கும் நபர்கள். சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு ஸ்டூடெண்ட் வச்சுங்களேன், ஐம் ஸ்டூடெண்ட் ஃப்ரம் ஃப்ரான்ஸ். நான் வந்து இந்தியாவுக்கு படிக்க வந்திருக்கிறேன் அப்படின்னா, நான் வந்து இந்திய குடிமை வச்சிருக்க மாட்டேன், ஆனால் படிக்க வந்திருக்கிறேன். அசாதிட்ட அனுமதி வாங்கிட்டு இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட காலம், குறிப்பிட்ட மாதம், குறிப்பிட்ட வருடம் தங்குவதற்கு பர்மிஷன் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் இல்லையா? அப்போ என்னுடைய பேர் ஏலியன். சரியா? வெளிநாட்டவர் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இதை ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒன்று ஃப்ரெண்ட்லி ஏலியன் அண்ட் தென் எனிமி ஏலியன்.
enemy alien, friendly alien and then enemy alien. நட்பு அயல்நாட்டவர், எதிரி அயல்நாட்டவர். அது என்ன சார் நட்பு அயல்நாட்டவர்? நட்பு அயல்நாட்டவர். நட்பு அயல்நாட்டவர் என்பவர்கள் இந்தியாவோடு போர் புரியாத, இந்தியாவோடு சுமூக உறவு மேற்கொள்ளக்கூடிய நாடுகள்லேருந்து யாரெல்லாம் வந்திருக்காங்களோ அவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்லி ஏலியன்ஸ், நட்பு நாட்டு அயல்நாட்டவர்னு சொல்கிறோம். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் பிரான்ஸ், ஜெர்மன், இத்தாலி போன்ற நாடுகளோடு இந்தியாவுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இந்தியா வாரில் ஈடுபடல, இந்தியா மீது போர் தொடுக்கல, எந்த விதமான பிரச்சனையும் பண்ணல அப்படின்னா பிரான்ஸ்ல இருந்தோ ஜெர்மனில இருந்தோ இத்தாலியில இருந்தோ இந்தியாவுக்கு வந்து படிக்கக்கூடிய விசிட்டர்ஸ், ஃபாரின் விசிட்டர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸு, சரி இவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்லி ஏலியன்ஸில் வருவாங்க. ஓகேவா? அதே போல் எனிமி ஏலியன்ஸ், எதிரி அயல் நாட்டவர்கள் என்பவர்கள், எதிரி அயல் நாட்டவர். இஃப் இந்தியா இஸ் அட் வார் வித் ஏதோ ஒரு கண்ட்ரி எக்ஸ், இந்தியா தற்பொழுது ஏதோ ஒரு நாட்டில் போர் புரின்னு வச்சுக்கலாமே. உதாரணத்துக்கு இந்தியா வந்து சீனாவோடு போர் புரின்னு வச்சுக்கோமே. அப்போ சீனாலேருந்து இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவருமே எனிமி ஏலியன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எனிமி ஏலியன்ஸ். இந்தியா எந்த நாட்டுடன் போரில் ஈடுபட்டு உள்ளதோ, இதுக்கு முன்பு பிரச்சனை கிடையாது, தற்பொழுது அட் பிரசன்ட் இந்தியா எந்த நாட்டுடன் போரில் ஈடுபட்டுள்ளதோ அந்த நாட்டிலிருந்து வந்த அனைவருமே எனிமி ஏலியன்ஸா கன்சிடர் பண்ணுவாங்க, எதிரி அயல் நாட்டவர்களாக கருதப்படுவார்கள். சரிங்க சார், இது ஏன் நீங்க ரெண்டா பிரிக்கிறீங்க? ஒன்று ஃப்ரெண்ட்லி ஏலியன்ஸ், ரெண்டாவது எனிமி ஏலியன்ஸ். ஏன் பிரிச்சிங்க? என்ன டிஃப்ரென்ஸ் எடுத்துக்குமே அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃப்ரெண்ட்லி ஏலியன்ஸ் நட்பு அயல் நாட்டவர்கள் என்பவர்களுக்கு விதி எண் 22 பாதுகாப்பு உண்டு. சரியா? ஆனால் எனிமி ஏலியன்ஸுக்கு பாதுகாப்பு கிடையாது. விதி எண் 22 பிரகாரம் டிடென்ஷன் ஆக்ட்ல, டிடென்ஷன் ஆக்ட் படி பாதுகாப்பு கிடையாது, வழங்கப்பட மாட்டாது. இதுதான் மேஜர் டிஃபரன்ஸ். விதி எண் 22 என்பது டிடென்ஷன் ஆக்டை மென்ஷன் பண்ணது. டிடென்ஷன் ஆக்ட் தடுப்பு காவல் சட்டங்கள், தடுப்பு காவல் சட்டங்கள். அப்ப இந்தியா எந்த நாட்டோடு போரில் ஈடுபடுதோ அந்த நாட்டில் வந்த நபர்களுக்கு ஆர்டிகல் 22 பொருந்தாது. அப்போ அவங்களை டிடென் பண்ணலாம். அந்த நாட்டிலேருந்து யாரெல்லாம் அங்கே வந்தாங்களோ இருக்காங்களோ அவங்கள டிடென் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் எனிமி ஏலியன்ஸுக்கும் ஃப்ரெண்ட்லி ஏலியன்ஸுக்குமான மிகப்பெரிய வித்தியாசம். ஓகேவா? அடுத்து பாருங்க, இமிகிரண்ட்ஸ், குடியேறியவர்கள் சொல்லுவோம். கேட்டகரி நம்பர் 3 குடியேறியவர்கள். குடியேறியவர்கள். ஸோ யார் இந்த குடியேறியவர்கள்? இமிகிரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இமிகிரண்ட்ஸ், இமிகிரண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்தியாவில் வசிக்க, இந்தியாவில் பணிபுரிய அல்லது இந்தியாவில் தங்கி இருக்க அரசின் அனுமதி பெற்ற நபர்கள். அனுமதி வாங்கிய பிறகு, அனுமதி பெற்ற பின்பு இந்தியாவில் தங்கியிருக்கும் நபர்கள். தங்கியிருக்கும் நபர்கள். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஒரு குடிமகன், இந்தியாவில் இந்தியன் அம்பாசடராக இந்தியன் எம்பசிக்கு என்ன பண்ணுறேன், பணியாற்ற வரேன். அமெரிக்காவிலேருந்து இந்திய தூதரகத்துக்கு பணியாற்ற வரேன்னு வச்சுக்கோமே. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஆண்டு காலத்துக்கு பணிபுரிகிறேன். என்னுடைய பூர்வீகம் அமெரிக்கா. சரிங்க, அமெரிக்க அரசால் இந்தியாவில் பணியாற்ற நான் அனுப்பிக்கப்படுறேன்னு வச்சுங்களேன். அப்போ இந்திய அரசுக்கிட்ட அனுமதி வாங்கிய பின்பு நான் ஒரு 5 ஆண்டு காலம் 4 ஆண்டு காலம் நாங்கள் தங்கியிருப்பேன். ஆனால் எனக்கு இந்திய குடிமகன் கிடையாது, சர்டிஃபிகேட் கிடையாது. நான் வந்து இந்தியாவில் குடியுரிமை வாங்கலை. நான் ஒரு அமெரிக்க குடிமகன். இங்கே பணியாற்றக்கூடிய காலகட்டம் வரைக்கும் இந்திய அரசாங்கத்துக்கு பர்மிஷன் வாங்கிட்டு என்ன பண்ணுறேன், இங்கே ஸ்டே பண்ணுறேன். அப்படின்னா என்னுடைய பேர் இமிகிரண்ட், குடியேறிய நபர். சரிங்களா? ஒரு கம்பெனி ஒர்க் பண்ணியிருந்துக்கலாம், அல்லது பார்த்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாயை உள்ளே வரலாம், அல்லது அம்பாசடராக ஒர்க் பண்ண உள்ளே வரலாம், அல்லது எம்பசியில் ஒர்க் பண்ண உள்ளே வரலாம். இப்படி வரக்கூடிய நபர்கள் அரசாங்கத்தின் அனுமதி பெற்ற பின்பு சில ஆண்டுகளுக்கோ சில மாதங்களுக்கோ தங்கியிருந்தாங்க அப்படின்னா அவங்க பேர் இமிகிரண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். குடியேறிய நபர்கள் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அப்போ பாருங்க, சிட்டிசன் வேற, குடிமகன் என்பவன் வேற. சரியா? ஏலியன் வேற, அயல்நாட்டம் என்பது வேற. ஸோ இமிகிரண்ட்ஸ் அப்படிங்க வேற, குடியேறிய நபர்கள் வேற. சரியா? ஏலியன்ஸ் வேற, அதே போல்
சிட்டிசன்ஸ் வேற. சரியா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதனுடைய டெர்மினாலஜிஸ். சரிங்களா? குடியுரிமை அப்படிங்கிற டாபிக்ல வரக்கூடிய டெர்மினாலஜிஸ். அடுத்து பாருங்க, நேஷனாலிட்டி, நாட்டுடைமை. ஸோ நேஷனாலிட்டினா என்ன, நாட்டுரிமை என்றால் என்ன? நான் எந்த நாட்டில் பிறந்திருக்கிறேன், எந்த காலத்தில் பிறந்திருக்கிறேன், எந்த இனத்தை சார்ந்தவன் என்பதை அடிப்படையில், நான் பிறந்த நாட்டின் அடிப்படை, இடத்தின் அடிப்படையில் எனக்கு ஒரு உரிமை வழங்கப்படுமே, ஏனால் அது பேரு குடியுரிமை. சரி, நாட்டுரிமை, நேஷனாலிட்டி, நாட்டுரிமை. சரியா? நான் இந்திய நாட்டை சார்ந்தவன். ஏன் அப்படின்னா நான் இந்தியாவில் பிறக்கிறேன், நாட்டுரிமை. நான் சில ஆண்டுகள் அங்கே வசிக்கிறேன், பிறகு நான் யூஎஸ்ஏ போயிடுறேன். யூஎஸ்ஏக்கு போயிட்டு அங்கே சில கட்டுப்பாடுகளை பூர்த்தி பண்ணுற பின்பு நான் யூஎஸ்ஏ குடிமகனா மாறிக்கிறேன். சரியா? என்னுடைய நாட்டுரிமை மாற்றப்படுமானா மாற்றப்படாது. இட் இஸ் பர்மனன்ட். ஒரு தனி மனிதனின் நாட்டுரிமை மாற்றப்பட முடியாது, மாற்றப்படக்கூடாது, மாற்றப்பட இயலாது. அப்ப நாட்டுரிமை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பர்மனன்ட். நீ அமெரிக்காவில் பிறந்தா அமெரிக்காவுடைய நேஷனாலிட்டியில் நீ வருவ. சரியா? நீ கனடாவில் பிறந்தா நீ கனடாவுடைய நாட்டுரிமை பெறுவாய். இந்தியாவில் பிறந்தால் இந்திய நாட்டுரிமை பெறுவாய். பிறகு குடிமை அப்படிங்கிறது பார்த்தா நீ மாற்றிக்கலாம். கனடாவில் பிறந்த நீ நியூசிலாந்தில் குடிமை வாங்கிக்கலாம், இந்தியாவில் பிறந்த நீ பாகிஸ்தானில் குடிமை வாங்கிக்கலாம். சரி, இப்படி என்ன பண்றாங்க, இந்த நாட்டுரிமையை நிரந்தரமாக அறிவிக்கிறாங்க. நாட்டுரிமை என்பது வேற, குடியுரிமை என்பது வேற. நாட்டுரிமை மாற்ற முடியாது, ஆனால் குடியுரிமையை மாற்ற இயலும். சுத்தம் பார்த்தா அதனுடைய டேர்ம்ஸ். ஓகேவா? ஸோ குடியுரிமை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டின் அரசாங்கத்தால் சட்டப்பூர்வமாக அந்நாட்டின் எல்லை பகுதிக்குள் வசிக்க. சரியா? சிட்டிசன்ஷிப். குடியுரிமை என்பது ஒரு அரசாங்கத்தால், ஒரு நாட்டின் அரசாங்கத்தால் அந்நாட்டின் எல்லை பகுதியில் வசிக்க, அந்நாட்டினுடைய எல்லை பகுதியில் வசிக்க சட்டப்பூர்வமான அனுமதி. ஓகேவா? இப்ப இந்தியா இருக்கு அப்படின்னாக்க இந்தியாவுடைய எல்லை புறங்களில் எல்லை பகுதியில் வசிக்கணும் அப்படின்னா இந்திய நாட்டு அரசாங்கமானது உன்னை சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கணும். அந்த அங்கீகாரத்துக்கு பேர் தான் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது, குடியுரிமை அப்படிங்கிறது. ஓகேவா? சரி, அதே போல பார்த்தீங்கன்னா இந்த சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது பகுதி 2 அப்படிங்கிறது அண்டர் யூனியன் லிஸ்ட், மத்திய அரசின் பட்டியலில் உள்ளது. மத்திய அரசு பட்டியலில் உள்ளது. பட்டியல், இட் இஸ் அண்டர் யூனியன் லிஸ்ட். உங்களுக்கு கொஸ்டின் ஈஸியாக கேட்பாங்க, குடியுரிமை அப்படிங்கிறது ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்குதா, சென்ட்ரல் லிஸ்ட்ல இருக்குதா, அல்லது கன்கரண்ட் லிஸ்ட் இருக்குதான்னு கேட்பாங்க. ஸோ ஆன்சர் வில் பி யூனியன் லிஸ்ட். சரிங்களா? அப்போ குடியுரிமை அப்படிங்கிறது யூனியன் லிஸ்ட் தான் கொண்டு வைக்கப்பட்டிருக்குது. அதே பாருங்க, இந்த குடிமகன் அப்படி நபர்களுக்கு சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ். சரிங்களா? சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் அப்படிங்கிறத என்ஜாய் பண்றதுக்கான அனுமதி வழங்கப்படுது. அதனால குடி உரிமை பெற்ற நபர்கள் ஃபுல் மெம்பர்ஸ், முழு உறுப்பினர்கள் என்று கருதப்படுகிறார்கள். முழு உறுப்பினர்கள். குடிமக்கள் என்பவர்கள் அந்த அரசனுடைய முழு உறுப்பினர்கள். முழு உறுப்பினர்கள் என்பவர்கள் சிவில் ரைட்ஸை அனுமதிக்கவோ அல்லது அனுபவிக்கவோ அல்லது பொலிட்டிக்கல் ரைட்ஸை அனுபவிக்கவோ உரிமை கொண்ட நபர்கள். அப்ப குடியுரிமை என்பது ஒரு நாட்டினுடைய எல்லைப்பகுதியில் வசிக்க அந்நாட்டு அரசாங்கத்தால் வழங்கப்படக்கூடிய சட்டப்பூர்வமான ஒரு டாக்குமெண்ட். ஓகேவா? அதே போல இந்த சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது மத்திய அரசின் பட்டியலில் உள்ளது. இட் இஸ் நாட் அண்டர் ஸ்டேட் லிஸ்ட், இட் இஸ் நாட் அண்டர் கன்கரண்ட் லிஸ்ட், இட் இஸ் அண்டர் யூனியன் லிஸ்ட். அதே போல பார்த்தீங்கன்னா இவர்கள் முழு உறுப்பினர்கள், அரசின் முழு உறுப்பினர்கள். சரிங்களா? தே கேன் என்ஜாய் போத் சிவில் ரைட்ஸ் அண்ட் தென் பொலிட்டிக்கல் ரைட்ஸ். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க, இந்த குடியுரிமை அப்படிங்கிறது 1955 குடியுரிமை சட்டம், இந்திய குடியுரிமை சட்டம் சட்டத்தால் வழங்கப்படுது. 1955 ஆக்ட், இந்திய குடியுரிமை சட்டம். பாராளுமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அல்லது பார்த்தீங்கன்னா அரசியல் நிர்ணய சபையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சாசனம் இருக்குது.
கான்ஸ்டியூஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா விதியின் 5, 6, 7, 8, 9, 10, 11 போன்ற வகைகளை வழங்குது. அப்புறம் எதுக்கு நமக்கு ஆக்ட்? இந்த ஆக்ட் அப்படிங்கிறது 1955 கொண்டு வந்த குடியுரிமை சட்டம் அப்படிங்கிறது பாராளுமன்றத்தால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு சட்டம். எங்க சாதாரண பெரும்பான்மையோடு ஏற்படுத்தப்பட்ட ஒரு சட்டம். இந்த சட்டமானது குடியுரிமை வழங்கல், நீக்கல் போன்ற பணிகளை மேற்கொள்ளும். குடிமை யாருக்கு வழங்கலாம், யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடிமை நீக்கலாம் அப்படிங்கிறதுக்கான எல்லா ஒர்க்குமே இந்த ஆக்ட் தான் பண்ணும். அப்போ 1955 சிட்டிசன்ஷிப் ஆக்ட் அப்படிங்கிறது தான் இன்றைய தேதியில் நம்ம பின்பற்றி வரோம். அப்போ இந்தியாவில் ஒரு நபர் குடிமை வாங்கணுமா வேண்டாமா அல்லது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பறிக்கணுமா அப்படிங்கிறத இந்த ஆக்ட் தான் டிசைட் பண்ணும். அதுதான் சுப்ரமசி பவராக செயல்பட்டு வருது. ஓகேவா? 1950ஆம் ஆண்டு சரியா ஜனவரி மாதம் 26ஆம் தேதி செயல்பாட்டுக்கு வந்த நம்மளுடைய இந்திய அரசியல் சாசனத்துல 4 வகையான குடியுரிமை முறை மட்டுமே விளக்கப்பட்டிருந்தது. 4 வகையான குடியுரிமை முறை மட்டுமே விளக்கப்பட்டிருந்தது, வழங்கப்பட்டிருந்தது. ஆனா தற்போது பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ட் ஆனது பல்வேறு ப்ரொவிஷன்ஸை இன்க்ளூட் பண்றாங்க. ஓகேவா? அப்ப இந்த சட்டமானது திருத்தத்திற்கு உட்பட்டது. இட் இஸ் a subject to amendment. திருத்தத்திற்கு உட்பட்டது. பாராளுமன்றத்தால் இயற்றப்பட்ட இந்திய குடியுரிமை சட்டமானது திருத்தத்திற்கு உட்பட்டது. இதை நீ அமெண்ட் பண்ணலாம். ஸோ பாருங்க, 1957 ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 1960 பண்ணிருக்கிறாங்க. அடுத்து 1985 பண்ணிருக்கிறாங்க. அடுத்து 1986 பண்ணிருக்கிறாங்க. அடுத்து 1992 பண்ணிருக்கிறாங்க. அடுத்து 2002 பண்ணாங்க. 2005 பண்ணாங்க. அடுத்து 2015 பண்ணாங்க. லாஸ்டா 2019 பண்ணாங்க. அப்ப இத்தனை முறை பாராளுமன்றத்தினுடைய சாதாரண பெரும்பான்மையோடு இந்திய குடிமை சட்டமானது ஏறத்தாழ 9 முறை திருத்தப்பட்டிருக்குது. 9 டைம்ஸ். ஓகேவா? எப்ப பாருங்க, 1957 ஃபர்ஸ்ட் டைம், 1960, 1985, 1986, 1992, 2002, 2005, 2015, லாஸ்டா 2019. அப்ப இந்திய குடியுரிமை சட்டம் என்பது இதுவரை 9 முறை திருத்தப்பட்டிருக்கு. சரியா? ஸோ பாராளுமன்றத்தில் சிம்பிள் மெஜாரிட்டி சாதாரண பெரும்பான்மையோடு இந்த மசோதாவை அல்லது இந்த சட்டத்தை திருத்திக் கொள்ளலாம். 1955 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய குடிமை சட்டம். எதுக்கு கொண்டு வராங்க பாருங்க, யாருக்கெல்லாம் குடிமை வழங்கலாம், யாருக்கெல்லாம் பறிக்கலாம், யாருக்கெல்லாம் நீக்கலாம் போன்ற பணிகளை இச்சட்டம் மேற்கொள்ளும். சரியா? இந்த சட்டம் வந்து பார்த்தீங்கன்னாக்க 1955 கொண்டு வராங்க. அதுக்கு முன்பாக 1955 முன்பாக பார்த்தீங்கன்னாக்க 1950 செயல்பாட்டுக்கு வந்த இந்திய அரசியல் சாசனமானது குடிமை பற்றிய வகையினங்களை வழங்கி வந்தது. அது கூட பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 வகையான வகையினங்கள் மட்டுமே வழங்கப்பட்டு வந்தது. 4 kinds of provisions மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? அப்போ பாராளுமன்றமானது 1955 இந்த ஆக்ட் கொண்டு வராங்க. இந்த ஆக்ட் சாதாரண பெரும்பான்மையோடு இதுவரை 9 முறை திருத்தப்பட்டுள்ளது. ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க, ஆர்டிகல்ஸ் 5 to 11 விதிகள் 5 முதல் 11 வரை பார்ப்போம். ஸோ ஆர்டிகல் 5 அப்படிங்கிறது இந்திய அரசாங்கத்தால் யாருக்கெல்லாம் குடியுரிமை வழங்கப்படும் என்று அரசியல் சாசனம் மூலமாக அல்லது பார்த்தீங்கன்னா அரசியல் மூலமாக என்ன பண்றாங்க, எக்ஸ்பிளைன் பண்றாங்க. 1950ஆம் ஆண்டு சரியா ஆர்டிகல் 5 மூலமா என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்தியாவில் பிறந்தவருக்கு குடியுரிமை, இந்தியாவில் பிறந்தவர்களுக்கு குடியுரிமை, இந்தியாவில் வசிப்பவருக்கு குடியுரிமை, இந்தியாவில் வசிப்பவருக்கு குடியுரிமை, பெற்றோர்கள் இருவரில் எவரேனும் இந்தியர்னா பெற்றோர்கள் இருவரில் எவரேனும் ஒருத்தர் இந்தியர் அப்படின்னாக்க அவருடைய குழந்தைகளுக்கும் இந்திய குடிமை பெற தகுதியுடைய நபர்கள் அப்படின்றாங்க. அப்போ இந்தியாவில் அந்த குழந்தை பிறந்தால் போதுமானது இந்திய குடிமை பெறும், அல்லது இந்தியாவில் நீங்க வசித்திருந்தால் போதுமானது இந்திய குடிமை பெற தகுதியுடைய நபர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல அரசியல் சாசன சட்டம்
அரசியல் சாசன சட்டம் நடைமுறைக்கு வருவதற்கு முன்பாக நடைமுறைக்கு வருவதற்கு முன்பாக 5 ஆண்டுகளுக்கு முன்பு குடியேறி இருக்க வேண்டும். 1949 நவம்பர் 26 பார்த்தீங்கன்னா சில ஆர்டிகல்ஸ் சிட்டிசன்ஷிப் தொடர்பான சில ஆர்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா செயல்பட்டு வந்துருச்சு. அப்போ 1945க்கு முன்பாக நீங்கள் இந்தியாவில் குடியேறிந்தீங்க அப்படின்னாக்க நீங்கள் வசிப்பிடத்தின் அடிப்படையில் இந்திய குடியுரிமையை பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த எல்லாமே ஆர்டிகல் நம்பர் 5 தானே வழங்கப்பட்டிருக்குது. சரியா? இந்தியாவில் பிறந்தவர்கள் குடியுரிமை, சரியா? அதே போல் இந்தியாவில் வசித்தவர் குடியுரிமை, அரசியல் சாசனம் நடைமுறைக்கு வருவதற்கு முன்பால் ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்கள் குடியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் குடியுரிமை சொல்லிட்டாங்க. இது எல்லாமே விதி எண் 5ல் வழங்கப்பட்டிருக்கு. ஓகேவா? அடுத்து பாருங்க, ஆர்டிகல் நம்பர் 6 விதி எண் 6. ஆர்டிகல் நம்பர் 6 பாகிஸ்தானில் இருந்து இந்தியா வந்தவருக்கு குடியுரிமை. பாகிஸ்தானிலிருந்து இந்தியா வந்தவருக்கு குடியுரிமை. எந்த டேட் பாருங்க, ஆன் ஆர் பிஃபோர் ஜூலை 19, 1948. ஜூலை 19, 1948க்கு முன்பாக பாகிஸ்தானிலிருந்து யாரெல்லாம் இந்தியாவுக்கு வந்தாங்களோ அவர்களுக்கு குடியுரிமை வழங்குதல் பற்றி குறிப்பிடுகிறது. சரியா? சரிங்க சார். ஒருவேளை அந்த நபர்கள் ஜூலை 19, 1948க்கு பின்பு வந்துதான் வச்சுங்களேன். இப்போ நான் வந்து பார்த்தா ஜூலை 20, ஜூலை 21 தேதிகளில் பாகிஸ்தான்லேருந்து இங்கே இடம்பெயர்ந்து இந்தியாவில் வரேன் அப்படின்னா நான் 6 மாத காலம் இங்கே தங்கியிருத்தல் அவசியம். சரிங்களா? 6 மாத காலம் இங்கே தங்கியிருந்த பின்பு வாலண்டியராக என்ன பண்ணுவோம், வாலண்டியர்லி நாங்கள் தங்கியிருந்து இந்திய குடியுரிமை பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் தான் அப்ளை பண்ணணும். சரிங்களா? அப்போ 1948 ஜூலை 19க்கு முன்பாக நீங்கள் வந்திருந்தீங்க அப்படின்னாக்கா அரசாங்கமே உங்களுக்கு சரியா குடியுரிமை வழங்கிடுது. ஆனால் 1948 ஜூலை 19க்கு பின்பு நீங்கள் வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அரசாங்கமானது குடியுரிமை வழங்காது. நீங்கள் போயிட்டு 6 மாத காலம் தங்கியிருந்த பின்பு உங்களை நீங்கள் பதிவு செய்த பின்பு அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம்னு சொல்கிறாங்க. இதுதான் ஆர்டிகல் 6 சொல்லுது. அடுத்து பாருங்க, ஆர்டிகல் நம்பர் 7 விதி எண் 7. விதி எண் 7 இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் சென்று மார்ச் 1, 1947க்கு பின்பு மார்ச் 1, 1947 பின்பு மீண்டும் இந்தியாவிற்கே திரும்ப வந்தவர்களுக்கான குடியுரிமை. மீண்டும் இந்தியா வந்தவருக்கான குடியுரிமை. நான் வந்து இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் போயிட்டேன், ஆனால் எனக்கு பிடிக்கல. நான் என்ன பண்ணுறேன், மார்ச் 1, 1947க்கு பின்பாக மீண்டும் இந்தியாவில் வசிக்க வந்திருந்தேன் அப்படின்னா எனக்கு குடியுரிமை. சரிங்க, இதுதான் விதி எண் 7 சொல்லுது. அடுத்து பாருங்க, ஆர்டிகல் நம்பர் 8 பாருங்க. விதி எண் 8 பிரிக்கப்படாத இந்தியாவில் பிறந்த குழந்தைகள், இந்தியாவில் பிறந்த பெற்றோர் மற்றும் அவர்களின் குழந்தைகள் அல்லது இந்திய வம்சாவளியினர், பர்சன் ஆஃப் இந்தியன் ஒரிஜின், PIO சொல்றோம் பார்த்தீங்களா, அவர்களுக்கு அல்லது ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, சரிங்களா, வெளிநாடுகள் வசிக்கும் அல்லது வெளிநாடு வாழ் இந்தியர்கள், இவர்களுக்கு குடியுரிமை வழங்கலாமா வேணாமா அப்படிங்கிறத ஆர்டிகல் 8 படி டிசைட் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. அப்ப பர்சன் ஆஃப் இந்தியன் ஒரிஜின், இந்திய வம்சாவளியினர், அடுத்து ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, சரியா, அடுத்து பார்த்தீங்கன்னா பிரிக்கப்படாத இந்தியாவில் பிறந்த பெற்றோருக்கான குழந்தைகள்,
சரிங்களா. இவர்களுக்கு குடிமை தரலாமா வேணாம் அப்படிங்கிறத ஆர்டிகல் 8 டிசைட் பண்றாங்க. சரிங்களா. இந்த விதி 8 அப்படிங்கிறது இவர்களுக்கும் குடிமை கொடுக்கலான்னு சொல்லுது. ஓகேவா. சொல்லிட்டு பாருங்க விதி எண் 9. சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு இந்திய குடிமகன் வச்சுக்கலாம். நான் ஒரு இந்திய குடிமகன். நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அரசாங்கம் தெரியாம நான் ஒரு மற்ற நாடுகளில் போயிட்டு அங்க வசித்த பின்பு அந்த நாட்டுடைய குடிமை வாங்கிட்டுன்னு வச்சுங்களேன், என்னுடைய இந்திய குடிமை பறிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வெளிநாட்டின் குடியுரிமை பெற்றால் அவரின் இந்திய குடியுரிமை ரத்தாகும். ஓகேவா. அப்ப இந்திய குடிமகன் ஒருவர் வெளிநாட்டுக்கு போயிட்டு வசிக்கிறாரு, அரசாங்கம் தெரியாம, இந்திய அரசாங்கம் தெரியாம அந்த நாட்டினுடைய குடிமை வாங்கிட்டார் அப்படின்னா அவருடைய இந்திய குடிமை ரத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகிள் தான் 9 அப்படிங்கிறது. அதே போல ஆர்டிகிள் நம்பர் 10 பாருங்க. ஒருவரின் குடிமையானது பாராளுமன்றத்தின் விரும்ப காலம் வரை பாராளுமன்றம் விரும்பும் வரை ஒருவரின் இந்திய குடிமை நீட்டிக்கப்படும் அப்படின்றாங்க. நீட்டிக்கப்படும். அப்ப பாராளுமன்றமானது இந்திய மக்களுக்கு அல்லது பார்த்தா ஒரு நபருக்கு குடிமை வழங்குச்சு அப்படின்னா அந்த நபர் எவ்வளவு காலம் வரைக்கும் அந்த சிட்டிசன்ஷிப்பை ஹோல்ட் பண்ணுவார் அப்படிங்கிறத யார் தீர்மானிப்பாங்க? பாராளுமன்றம் தான் தீர்மானிக்கும். மற்றவர்கள் தீர்மானிக்க முடியாது. சரிங்களா. அப்ப நான் குடிமை வாங்கிட்டுன்னு வச்சுங்களேன், ஐ எம் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்னா எவ்வளவு காலம் வரைக்கும் நான் சிட்டிசனா இருக்கலாம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணக்கூடிய அதாரிட்டியே பார்லிமெண்ட் தான் இருக்குது. மற்ற நபர்கள் அதை கேட்க முடியாது. சரியா. அப்ப பாராளுமன்றமானது இதை எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் பறிக்கலாம். இட் இஸ் சப்ஜெக்ட் டு சரியா. பாராளுமன்றமானது என்ன பண்ணலாம்? எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் எந்த நபருக்கு வழங்கப்பட்ட குடிமை வேண்டுமானாலும் பறித்துக் கொள்ளலாம். இட் இஸ் நாட் பர்மனன்ட். சரியா. இதை சொல்லக்கூடிய ஆர்டிகல் தான் 10வது விதி அப்படிங்கிறது. அடுத்து பாருங்க ஆர்டிகல் நம்பர் 11, 11வது விதி. குடிமை தொடர்பான அனைத்து அதிகாரங்களையும் அனைத்து கட்டுப்பாடுகளையும் பாராளுமன்றமே தீர்மானிக்கும். சரியா. குடியுரிமை தொடர்பான அனைத்து அதிகாரங்களையும் பாராளுமன்றமே பெற்றுள்ளது. குடிமை தொடர்பான அனைத்து அதிகாரங்களையும் பாராளுமன்றம் பெற்றுள்ளது. அப்போ பாராளுமன்றம் தான் நமக்கான ரெகுலேஷன்ஸை உருவாக்குவாங்க, சரி, நமக்கான கட்டுப்பாடுகளை விதிப்பாங்க, நமக்கான தகவல்களை கொடுப்பாங்க. அப்போ பாராளுமன்றம் மட்டும்தான் முழுமையாக குடிமை தொடர்பான அனைத்து சட்டங்களையும் ரெகுலேஷன்ஸ்களையும் ஏற்றும் சட்டப்பூர்வமான அமைப்பு, மற்ற எதுவும் கிடையாது. அப்போ ஆர்டிகல் 5 என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியாவில் வசித்தவருக்கான அல்லது யாருக்கு குடிமை அப்படிங்கிறது தீர்மானிக்குது. இந்தியாவில் பிறந்திருக்கணுமா, எவ்வளவு காலத்துக்கு முன்பாக வந்திருக்கணும், சரிங்களா, இந்தியாவில் பிறந்த குழந்தைகளுக்கு எப்படி குடிமை தராங்க அப்படிங்கிறத விளக்குது. 6 அப்படிங்கிறது பாகிஸ்தான்லேருந்து இந்தியா வந்தவருக்கு குடியுரிமை. அதே போல் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 7 அப்படிங்கிறது இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் போயிட்டு அங்கே விருப்பம் இல்லாமல் மீண்டும் இந்தியாவிலேயே வசிக்க திரும்ப வந்தவர்களுக்கான குடியுரிமை. 8 அப்படிங்கிறது பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின், பர்சன் ஆஃப் ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா போன்ற நபர்களுக்கான குடியுரிமை. 9 அப்படிங்கிறது ஒருவேளை இந்தியாவில் குடிமை பெற்ற ஒரு நபர், இந்திய குடிமகன் அப்படிங்கிற நபர் வெளிநாட்டில் அரசாங்கம் தெரியாம ஒரு குடிமை வைத்திருந்தால் அவருடைய இந்திய குடிமை ரத்தாகன்னு சொல்லுது. 10 அப்படிங்கிறது ஒருவரின் குடிமையானது பாராளுமன்றம் விரும்பும் காலம் வரை மட்டுமே இருக்கும். இட் இஸ் நாட் பர்மனன்ட் அப்படின்றது. அப்ப இதை எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் பறிக்கக்கூடிய அதிகாரம் பாராளுமன்றத்துக்கு உண்டுன்னு சொல்லுது. 11 பாருங்க, குடிமை தொடர்பான அனைத்து சட்டங்களையும் அதிகாரத்தையும் பெற்றது பாராளுமன்றம் மட்டுமே அப்படின்னு சொல்லுது. சுதான் பார்த்தீங்கன்னா விதியின் 5 முதல் 12 வரலான ப்ரொபோஷன்ஸ். ஓகேவா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய குடியுரிமை பெறக்கூடிய வழிகள், குடியுரிமையை பெறும் வழிகள்.
பெரும் வழிகள். எந்தெந்த முறைகளில் இந்தியாவில் ஒரு நபர் குடியுரிமை பெறலாம் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா? ஒன்று பார்த்தீங்கன்னா பை பர்த், பிறப்பின் அடிப்படையில். பிறப்பின் அடிப்படையில் பிறப்பின் அடிப்படையில் ஒரு நபருக்கு குடியுரிமை வழங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, மரபின் அடிப்படையில் பை டெசன்ட். மரபின் அடிப்படையில் மரபின் அடிப்படையில் ஒரு நபருக்கு குடியுரிமை வழங்குதல் பற்றி குறிப்பிடுறாங்க. அடுத்து பாருங்க, பதிவு செய்தல் அடிப்படையில். பதிவு செய்தல் பை ரெஜிஸ்ட்ரேஷன். பதிவு செய்தல் அடிப்படையில் ஒரு நபருக்கான குடியுரிமையை மென்ஷன் பண்றாங்க. அடுத்து பாருங்க, நான்காவது பை நேச்சுரலைசேஷன், இயல்பு குடியுரிமை. பை நேச்சுரலைசேஷன், இயல்பு குடியுரிமை. கடைசியாக பாருங்க, ஐந்தாவது புதிய பகுதிகளை இணைத்தல் மூலம். புதிய பகுதிகளை இணைத்தல் மூலம் பை இன்கார்பரேஷன். இணைத்தல் மூலம் பை இன்கார்பரேஷன், புதிய பகுதியை இணைத்தல் மூலம். அப்போ மரபின் அடிப்படையிலோ பதிவு செய்தல் அடிப்படையிலோ இயல்பு குடிமை மூலமாகவோ அல்லது புதிய பகுதி இணைத்தல் மூலமாகவோ அல்லது பிறப்பின் அடிப்படையிலோ சரியா, இந்தியாவில் இந்த 5 வழிகளில் மட்டும்தான் குடியுரிமை பெற முடியும். குடியுரிமையை பெற முடியும் சரியா. இதுதான் இந்தியாவில் குடியுரிமை பெறக்கூடிய 5 முறைகள். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்ப்போம், பிறப்பின் அடிப்படையில். ஃபர்ஸ்ட் ஒன், பிறப்பின் அடிப்படையில். பிறப்பின் அடிப்படையிலான குடியுரிமை. ஸோ இந்தியாவில் பிறந்த அனைத்து நபர்களுக்கும் குடியுரிமையா, அது என்ன பண்ணுறாங்கன்னா சில கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விளக்கம் கொடுக்குறாங்க. 1950 ஜனவரி 26 முதல் 1987 ஜூலை 1 வரை. 1950 ஜனவரி 26 முதல் 1987 ஜூலை 1ஆம் தேதிக்குள்ளாக இந்தியாவில் ஒரு குழந்தை பிறந்திருந்தால் அல்லது பிறந்தால் பெற்றோரின் நாட்டுரிமையை கருத்தில் கொள்ளாது. பெற்றோரின் நாட்டுரிமையை கருத்தில் கொள்ளாது. அந்த நபருக்கு குடியுரிமை வழங்கலான்னு சொல்லிட்டாங்க. இப்போ 1950 1987 வரைக்கும் இந்தியாவில் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா பெற்றோர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இந்திய குடிமகனா அப்படின்னு பார்த்து தான் அந்த குழந்தை குடிமை தரணும்னு அவசியம் கிடையாது. அந்த பெற்றோர் எந்த நாட்டை சார்ந்தவராக இருந்தாலும் அந்த குழந்தை இந்தியாவில் பிறந்த காரணத்தின் அடிப்படையில் அந்த குழந்தைக்கு குடிமை வழங்கப்பட்டு வந்தது. ஸோ 1950 to 87 வரைக்கும் இந்தியாவில் பிறக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு குடிமை கொடுத்துட்டாங்க. ஆனால் 87 பிறகு பார்த்தீங்கன்னா சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கொண்டு வராங்க. என்ன அப்படின்னா 1987 ஜூலை 1 முதல் அல்லது ஜூலை 1க்கு பிறகு 2004 டிசம்பர் 1ஆம் தேதிக்கு வரை, டிசம்பர் 1ஆம் தேதி வரை ஒரு குழந்தை இந்தியாவில் பிறகுன்னு வச்சுங்களேன். 1987 ஜூலை 1ஆம் தேதிக்கு பிறகு அதே போல 2004 டிசம்பர் 1ஆம் தேதிக்கு உள்ளாக ஒரு குழந்தை பிறந்தால் பெற்றோரின் நாட்டுரிமை கருத்தில் கொள்ளப்படும். அப்ப பெற்றோர் என்ன பண்ணும், கண்டிப்பா இந்தியனா இருக்கணும்னு சொல்றாங்க. அது கூட பார்த்தீங்கன்னா பெற்றோரில் எவரேனும் ஒருவர் இந்தியர். பெற்றோரில் எவரேனும் ஒருவர் இந்தியர். பெற்றோர்கள்ல எவரேனும் ஒருவர் இந்தியராக இருந்தாங்க அப்படின்னா 1987 to 2004 காலகட்டத்தில் பிறந்த குழந்தைகள் என்ன பண்ணாங்க, குடியுரிமை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனால்
2004 பின்பாக 2004 டிசம்பர் 1ஆம் தேதிக்கு பிறகு மேலும் சில கண்டிஷன்ஸ் ஆட் பண்றாங்க. அது பாருங்க. ஒன்று, பெற்றோர் எவரேனும் ஒருவர் இந்தியர். பெற்றோர் எவரேனும் ஒருவர் இந்தியர். அதே போல பெற்றோர் இருவரில் ஒருவர் should not be an illegal migrant. அரசாங்கத்திற்கு தெரியாம, அரசாங்கத்துக்கு புறம்பாக மற்ற நாடுகளிலிருந்து புலம்பெயர்ந்து வந்த நபராக உங்க பெற்றோர்ல எவரேனும் ஒருவர், தாயோ தந்தையோ புலம்பெயர்ந்து வராங்கன்னு வச்சுங்களேன். அவங்க அரசாங்கத்துக்கு புலம்பெயர்ந்து வர்றது இல்லீகலா இருக்குன்னு வச்சுங்களேன். அரசாங்கத்துக்கு புறம்பாக புலம்பெயர்ந்து வந்த நபர்களா இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு, உங்களுடைய குழந்தைக்கு குடிமை கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அப்ப பெற்றோர்ல ஒருவர் இந்தியரா இருக்கிறது கட்டாயம். இன்னொரு பேரண்ட் பார்த்தீங்கன்னா should not be an illegal migrant அப்படிங்கிற கேட்டகரியை 2004 முன்னாடி ஆட் பண்றாங்க. சரியா? அப்ப பாருங்க, இந்த பிறப்பின் அடிப்படையிலான குடியுரிமையை 1950 to 87 வரைக்கும் ஒரு கேட்டகரியாகவும், 1987 ஜூலை 1 to டிசம்பர் 1 வரைக்கும் ஒரு கேட்டகரியாகவும், அதே போல 2004 டிசம்பர் பிறகு மற்றொரு கேட்டகரியும் ஆட் பண்றாங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பிறப்பின் அடிப்படையில் குடிமை வழங்குவதற்கான செயல்பாடுகள். ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மரபின் அடிப்படையிலான குடியுரிமை. மரபின் அடிப்படையிலான குடியுரிமை. ஸோ குடிமை அப்படிங்கிறத பெறக்கூடிய வழிகளில் மொத்தம் 5 வழிகள் இருக்குது. அதில் நம்ம பிறப்பு பார்த்துட்டு இல்லைங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா மரபின் அடிப்படையிலான குடியுரிமை. ஸோ மரபின் அடிப்படையில் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா 2 கிரைட்டீரியா பிரிக்கிறாங்க. 1950 ஜனவரி 26ஆம் தேதி முதல் 1992 சரியா டிசம்பர் 10ஆம் தேதி வரை ஒரு குழந்தை வெளிநாட்டில் பிறகுன்னு வச்சுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்தியாவில இருந்து ஒரு பணிக்காகவோ அல்லது பார்த்தீங்கன்னா வேலை நிமித்தம் காரணமாகவோ USA போகிறாங்க, ஜெர்மன் போகிறாங்க, பிரான்ஸ் போகிறாங்க. அப்போ வெளிநாட்டில் பார்த்தா அந்த குழந்தை பிறக்குது. இந்த காலகட்டத்தில் ஒரு குழந்தை இந்தியாவிற்கு வெளியே பிறந்தால் குழந்தை பிறக்கும் சமயத்தில் லிசன் பண்ணுங்க, குழந்தை பிறக்கும் சமயத்தில் குழந்தையின் தந்தை இந்திய குடிமகனாக இருப்பின், இந்தியன் சிட்டிசனா இருந்தா அந்த குழந்தைக்கு மரபின் அடிப்படையில் இந்திய குடியுரிமை வழங்கப்படும் சொல்றாங்க. ஓகேவா? என்ன சொல்றாங்க பாருங்க. 1950 ஜனவரி 26 to 1992 டிசம்பர் 10 வரைக்கும் ஒரு குழந்தை இந்தியாவில் பிறக்காம வெளியே பிறகு வச்சுங்களேன். ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், சீனா, ரஷ்யா, பிரான்ஸ் போன்ற நாடுகளில் வெளியே பிறகுது. ஆனால் அவருடைய தந்தை வந்து பார்த்தீங்கன்னாக்க இவர் இந்தியர். குழந்தை இப்போ வெளியே பிறகுது அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய சமயத்தில் தந்தை இந்திய குடிமகனாக இருந்தால் மரபின் அடிப்படையில் அந்த குழந்தைக்கு குடியுரிமை பெற தகுதி அப்படின்னு சொல்றாங்க. அதான் மரபில் அடிப்படையான முதல் கிரைட்டீரியா. சரியா? அடுத்து பாருங்க, கிரைட்டீரியா நம்பர் 2. 1992 டிசம்பர் 10ஆம் தேதிக்கு பின்பு 2004 டிசம்பர் 3ஆம் தேதிக்கு உள்ளாக சரி 1992 இருந்து 1992 டிசம்பர் 10ஆம் தேதியிலிருந்து 2004 டிசம்பர் 3ஆம் தேதிக்கு உள்ளாக இந்த இடைப்பட்ட காலத்துல ஒரு குழந்தை இந்தியாவிற்கு வெளியே பிறந்தால், அதுவும் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வெளியே தான், இந்தியாவிற்கு வெளியே பிறந்தால் மட்டும்தான் இந்த கிரைட்டீரியா. வெளியே பிறந்தால் அந்த குழந்தையினுடைய பெற்றோர் இருவரில் ஒருவர் இந்தியர் இருக்கு. இருவரில் ஒருவர் இந்தியராக இருந்தால் போதுமானது.
அந்த குழந்தையுடைய பெற்றோர்ல இருவரில் ஒருவர் இந்தியா தான் போதுமானது. அந்த குழந்தைக்கு குடியுரிமை பெற அல்லது வாங்க தகுதி உடைய நபர்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்ப 1992 வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க பேரண்ட்ஸ்ல தந்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியரா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு குடியுரிமை. ஒருவேளை தாய் இருந்தாங்க அப்படின்னா குடியுரிமை கிடையாது. ஆனால் 1992 டிசம்பர் 10க்கு பிறகு 2004 ஆண்டு வரை ஒரு குழந்தை வெளியே பிறகுது அப்படின்னா தந்தை அல்லது தாய் இருவரில் எவரேனும் ஒருவர் இந்தியராக இருந்தால் அந்த குழந்தைக்கும் இந்திய குடியுரிமை பெற தகுதி உடையவர்கள் மரபின் அடிப்படையில் வழங்கப்படும் சொல்றாங்க. சரியா? பிறகு பாருங்க அடுத்த கிரைட்டீரியா 2004 டிசம்பர் 3ஆம் தேதிக்கு பிறகு ஒரு குழந்தை இந்தியாவுக்கு வெளியே பிறகுது அப்படின்னா பெற்றோர்கள் இருவரில் ஒருவர் இந்தியர் இருந்தால் மட்டும்தான் அந்த குழந்தையினுடைய குடியுரிமையை ஏற்றுப்பாங்க, தருவாங்க. அது மட்டும் அல்லாம அங்க இருக்கக்கூடிய இந்தியன் எம்பசில இந்திய தூதரகத்தில் பதிதல் அவசியம். இந்திய தூதரகத்தில் ரெஜிஸ்டர் பண்ணணும். பதிதல் அவசியம். பதிதல் அவசியம். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவிலேருந்து பணி நிமித்தமா யூஎஸ்ஏ போன ஒரு நபருக்கு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏல குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்திய குடியுரிமை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அப்போ வந்து பார்த்தா குழந்தை ஒரு மைனர் சைல்டு. அந்த குழந்தையினுடைய பாஸ்போர்ட் எய்தர் யூஎஸ்ஏ ஆர் இந்தியன் பாஸ்போர்ட். சரியா? பிறப்பின் அடிப்படையில் அமெரிக்க மண்ணில் பிறக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளும் அமெரிக்க குடிமக்களாக கருதப்படுவர். ஆனால் மரபின் அடிப்படையில் அந்த குழந்தை இந்திய குடிமை பெற தகுதி உடையவர்கள். இப்ப நீங்க 2 குடிமைக்கு எலிஜிபிளா இருந்தாலும் கூட ஏதேனும் ஒரு பாஸ்போர்ட்டை தான் நீங்க ஹோல்ட் பண்ணி ஆகணும். நீங்க ஒரு பாஸ்போர்ட் கூட வச்சுக்கணும். ஏதர் இந்தியன் பாஸ்போர்ட் ஆர் யூஎஸ்ஏ பாஸ்போர்ட். இது எல்லாமே மரபின் அடிப்படையிலான கிரைட்டீரியாவா டிஃபைன் பண்றாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க அக்வசிஷன் நம்பர் 3 பை ரெஜிஸ்ட்ரேஷன். பதிவின் அடிப்படையில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பர்சன் ஆஃப் இந்தியன் ஒரிஜின், PIO சொல்றோம் பார்த்தீங்களா? பர்சன் ஆஃப் இந்தியன் ஒரிஜின். என்னுடைய தாத்தா வந்து பார்த்தா ஒரு இந்தியன், ஆனால் ஏதோ ஒரு சில காரணங்களால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இப்போ யூஎஸ்ஏ போயிட்டார். என்னுடைய அப்பா யூஎஸ்ஏல பிறக்கிறாரு. அவருக்கு பிறந்த நானும் யூஎஸ்ஏல பிறக்கிறேன். என்னுடைய அப்பா ஒரு யூஎஸ்ஏ சிட்டிசன், என்னுடைய தந்தை ஒரு யூஎஸ்ஏ சிட்டிசன், நானும் ஒரு யூஎஸ்ஏ சிட்டிசன். ஆனால் மரபின் அடிப்படையில், இரத்த உறவு அடிப்படையில், என் தாத்தா மூதாதையர் அடிப்படையில் நான் ஒரு இந்தியன். என்னுடைய தாத்தா பார்த்தா ஒரு இந்தியன். இப்போ எனக்கு யூஎஸ்ஏ குடிமை வேண்டாம், நான் வந்து இந்தியாவில் வசிக்கணும்னு ஆசைப்படணும்னு வச்சுங்களேன். எனக்கு இந்தியாவில் குடிமை வாங்குறதுக்கான எலிஜிபிலிட்டி பதிவின் அடிப்படையிலான எலிஜிபிலிட்டி தான். அதே போல இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு இந்தியன், பணி நிமித்தம் காரணமாக என்னுடைய 25ஆவது வயதில் நான் லண்டன் போயிட்டேன். லண்டனில் நான் ஒரு பொண்ணு மேரேஜ் பண்ணிக்கிறேன், திருமணம் செஞ்சுக்கிறேன். பிறகு வந்து பார்த்தா ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு என்னுடைய 27ஆவது வயதில் அந்த பெண்ணை நான் இந்தியா கூட்டு வந்துட்டேன் அப்படின்னா 7 ஆண்டு காலம் இந்தியாவில் தங்கியிருந்த பின்பு தான் என்னுடைய மனைவிக்கு நான் இந்திய குடியுரிமை பெற விண்ணப்பிக்க முடியும். சரிங்களா? திருமணம் செய்து கொள்ளும் நபர்கள். சரிங்களா? ஒன்று என்னுடைய மனைவி வெளிநாட்டில் இருந்துக்கலாம், நான் என்ன பண்ணுறேன் மேரேஜ் பண்ணி கூட்டு வந்துட்டேன். அல்லது வந்து பார்த்தீங்கன்னாக்க நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரான்சிஸ் சபர், நான் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்தியாவில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆண்டு காலம் எக்ஸாக்டாக 7 இயர்ஸ் ஸ்டே பண்ணுற பிறகுதான் நீங்கள் விண்ணப்பிக்க தகுதி உடைய நபர்கள். ஓகேவா? அப்போ இந்தியரை திருமணம் செய்து கொள்ளும் நபர்கள் பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் இவங்க எல்லாருமே ஒரு 7 ஆண்டு காலம் இந்தியாவில் தங்கியிருத்தல் அவசியம். 7 ஆண்டு காலம் இந்தியாவில் தங்கியிருந்த பின்பு குடியுரிமை பெற விண்ணப்பிக்கலாம். இதுதான் பதிவின் அடிப்படையிலான குடியுரிமை. அப்ப பர்சன் ஆஃப் இந்தியன் ஒரிஜின்,
சரிங்களா? அதே போல் இந்தியரை திருமணம் செய்து கொள்ளும் ஒரு நபர், அவங்களுக்கு இந்தியாவில் குடிமை வேணும் அப்படின்னா 7 ஆண்டு காலம் தங்கியிருந்த பின்பு தான் விண்ணப்பிக்க முடியும். ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 4வதாக பை இன்கார்பரேஷன், புதிய பகுதிகளை இணைத்தல். புதிய பகுதிகளை இணைத்தல். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியா என்பது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜெர்மனோட ஒரு போரில் ஈடுபடுறாங்க, அல்லது பார்த்தீங்கன்னா சீனாவோட ஒரு போரில் ஈடுபடுறாங்க. அந்த போர்க்காலத்தில் இந்தியா என்பது சீனாவில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை அக்வயர் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், கைப்பற்றி விட்டார்கள் வச்சுங்களேன். அப்போ அந்த கைப்பற்றப்பட்ட பகுதியானது இனிமேல் இந்திய நிர்வாகத்தால் நிர்வாகம் செய்யப்படும், இந்தியாவினுடைய பவுண்டரியில் நடாயிடும். அப்போ கைப்பற்றப்பட்ட பகுதிகள், கைப்பற்றப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பிறப்பால் பார்த்தா அவங்க ஒரு சீனர்கள், ஆனால் தற்பொழுது இந்தியாவுடைய கட்டுப்பாட்டில் அந்த பகுதி இருக்குது. அப்ப அப்படிப்பட்ட பகுதிகளுக்கு யாருக்கெல்லாம் குடியுரிமை வழங்கலாம் என்பதை பாராளுமன்றம் தீர்மானித்துக் கொள்ளும். சரியா? அப்ப நீங்க பிறப்பால் இந்தியர்கள் கிடையாது, ஆனால் நிர்வாகத்தின் அடிப்படையில் நீங்க கைப்பற்றப்பட்ட ஒரு அக்வயர்ட் ரீஜியன் நீங்க. அப்ப அந்த இருக்கக்கூடிய மக்களை கூட இந்திய குடிமக்களாக டிக்ளேர் பண்ணிக்கலாம். இந்திய குடிமக்களாக என்ன பண்ணலாம்? அரசாங்கம் பாராளுமன்றமானது அறிவித்துக் கொள்ளலாம். அதுதான் இன்கார்பரேஷன் அப்படிங்கிறது. சரிங்களா? பதிவின் மூலம் அப்படிங்கிறது 7 இயர்ஸ் ஸ்டேபிள் இருக்கணும். ஒரு புதிய பகுதியில் அனெக்ஸ் பண்ணது அப்படிங்கிறது அனெக்ஸ் பண்ணப்பட்ட பிறகு பாராளுமன்றமானது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்பு யாருக்கெல்லாம் குடியுரிமை அப்படிங்கிறத அறிவிச்சிட்டாங்கன்னா அவர்களும் இந்திய குடியுரிமையை பெற தகுதியுடைய நபர்கள். ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 5வது முறை குடியுரிமை பெறக்கூடிய வழிகளில் 5வது முறை பாருங்க, இயல்பு குடியுரிமை, நேச்சுரலைசேஷன். இயல்பு குடியுரிமை பை நேச்சுரலைசேஷன். சரி, இந்த இயல்பு குடியுரிமை பெற விண்ணப்பிக்க தகுதி உள்ள நபர்கள் யாருன்னு பாருங்க. இந்தியாவோடு இரத்த உறவு அல்லாத, இந்தியாவோடு இரத்த உறவு அல்லாத, இந்தியரோடு திருமண உறவு அல்லாத, பர்சன் ஆஃப் இந்தியன் ஒரிஜின் அல்லாத, ஓசிஐ அல்லாத நபர்களாக இருந்தால் மட்டும்தான் நீங்க இயல்பு குடியுரிமை மூலமாக இந்தியாவில் குடியுரிமை பெற முடியும். அப்ப இந்தியாவோட இரத்த உறவு இல்லாத, சரிங்களா, திருமணம் இந்திய ஒருவரை திருமணம் செய்து கொள்ளாத, பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் இல்லாத, ஓசிஐ அல்லாத நபர்களுக்கு மட்டும்தான் இந்த குடியுரிமை பொருந்தும். சிம்பிளா சொல்ல போனா ஒரு ஃபாரின் சிட்டிசன், ஒரு வெளிநாட்டின் குடியுரிமை பெற்ற ஒரு நபர் தான் இந்த முறைகளில் இந்தியாவில் குடியுரிமை பெற விண்ணப்பிக்க தகுதி உள்ளவர்கள். சரி, என்ன கண்டிஷன்ஸ் பாருங்க. அவர்கள் விண்ணப்பிக்க அல்லது அவர்கள் இது குடியுரிமை பெற என்ன கண்டிஷன்ஸ் பாருங்க. இந்தியர்களுக்கு குடியுரிமை மறுக்கப்பட்ட நாடுகளில் இருந்து வந்திருத்தல் கூடாது. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் பிரான்ஸ்ல நீங்க அப்ளை பண்ணீங்க, அங்கே போய் ஸ்டே பண்றீங்க, அப்ளை பண்றீங்க அப்படின்னா பிரான்ஸ் அரசாங்கமானது இந்தியாவிலிருந்து வந்த நபர்களுக்கு சிட்டிசன்ஷிப் பேன் பண்றாங்க அப்படின்னா பிரான்ஸ்லேருந்து வரக்கூடிய நபர்களுக்கும் இந்தியாவில் குடியுரிமை தரமாட்டாங்க. அப்ப எந்தெந்த நாடுகள்லாம் இந்திய குடியுரிமை ஆஃபர் பண்றாங்களோ அந்த நாட்டினுடைய குடிமக்களுக்கு இங்க நாங்கள் என்ன பண்றோம், நேச்சுரலைசேஷன் மூலமா குடியுரிமை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிஷன் நம்பர் 2, அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இந்தியாவில் இந்த இயல்பு குடியுரிமை மூலமா பெறுவதற்கு அப்ளை பண்றதுக்கு முன்னாடி 11 ஆண்டுகள் தங்கியிருத்தல் அவசியம். 11 ஆண்டுகள் தங்கி இருத்தல் அவசியம். அதே போல அப்ளை பண்ற பிறகு எந்த டேட்டில் நீங்க அப்ளை பண்றீங்களோ அப்ளை பண்ற பிறகு 12 மாதங்கள் அல்லது 1 இயர், 12 மாதங்கள் அல்லது 1 இயர் இந்தியாவில் கட்டாயம் இருத்தல் அவசியம், இருத்தல் வேண்டும்.
நீங்கள் எப்போ 11 இயர்ஸ் தங்கிட்ட பிறகு அப்ளை பண்ணுறீங்களோ அப்ளை பண்ண 12 குமுலேட்டிவ் மந்த்ஸ் நீங்கள் இங்கே தான் இருக்கணும். ஓகேவா? அண்ட் தென் கண்டிஷன் நம்பர் 3, 14 ஆண்டுகளில் 12 ஆண்டுகள் இங்கே ஸ்டே பண்ணியிருக்கணும். சரியா? அப்போ 14 ஆண்டுகள் இன்டூ 365 டேஸ் ஆவரேஜாக போட்டிங்க அப்படின்னா அதில் 12 இயர்ஸ் இன்டூ 365 டேஸ் குமுலேட்டிவ் டேஸ் நீங்கள் இந்தியாவில் ரெசைட் பண்ணியிருக்கணும். நீங்கள் ஃபாரின் விசிட் போகிறது அல்லது பார்த்தீங்கன்னா சொந்த நாட்டுக்கு போகிறது இந்த நாட்கள்லாம் கழிய 12 இயர்ஸ் 14 இயர்ஸில் 12 இயர்ஸ் நீங்கள் தங்கியிருக்கணும். அப்படின்னா மட்டும் தான் நீங்கள் எலிஜிபிள். ஓகேவா? அடுத்து பாருங்க, உங்களுடைய சொந்த நாட்டின் குடியுரிமை துரத்தல் வேண்டும். சொந்த நாட்டின் குடியுரிமையை துரத்தல் வேண்டும். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃப்ரான்ஸ்லேருந்து வரீங்க அப்படின்னா இந்தியாவில் ஒரு 12 இயர்ஸ் தங்கியிருக்கிறீங்க, அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரான்ஸ் நாட்டினுடைய குடியுரிமை துறந்த பின்பு தான் உனக்கு இந்தியாவில் குடியுரிமை தரத்துக்கு அனுமதிப்பாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க, வாழ்நாள் முழுவதும் இந்தியாவில் தங்கியிருக்க வேண்டும். வாழ்நாள் முழுவதும் இந்தியாவில் தங்கியிருக்க வேண்டும். சரி, அப்போ ஒன்று பார்த்தா உனக்கு எக்ஸப்ஷன் கிடையாது. ஒன்ஸ் நீ நேச்சுரலைசேஷன் மூலயமா குடியுரிமை வாங்கிட்ட அப்படின்னா யூ ஹேவ் டு ரிசைட் இன் இந்தியா. ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிஷன் சொல்கிறாங்க. அதே போல் அட்டவணை 8 அல்லது ஸ்கெடியூல் நம்பர் 8 உள்ள ஏதேனும் ஒரு மொழி 22 லாங்குவேஜ் இருக்குது பார்த்தீங்களா? நம்மளுடைய அஃபிஷியல் லாங்குவேஜ் மொத்தம் 22 இருக்குது. 22 மொழிகளில் ஏதேனும் ஒரு மொழியை கற்று தேர்ந்தெடுக்க வேண்டும். இட் இஸ் மேண்டட்டரி. அதே போல் நீங்கள் கலை, தத்துவம், அமைதி, மனித மேம்பாடு போன்ற துறைகளில் அனுபவம் மிக்க நபராக இருத்தல் வேண்டும். இதெல்லாம் கண்டிஷன்ஸ். இந்த கண்டிஷன் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணீங்க அப்படின்னாக்க நீங்கள் ஒரு ஃபாரின் சிட்டிசனாக இருந்தாலும் கூட இந்தியாவில் தங்கியிருந்த காலத்துக்கு பின்பு நீங்கள் குடியுரிமை பெற எலிஜிபிளான பர்சன். சரிங்களா? ஒன்று பாருங்கள், 22 லாங்குவேஜில் ஒரு லாங்குவேஜை கற்று தேர்ந்தெடுக்க வேண்டும். அதே போல் கலை, தத்துவம், அமைதி, மனிதவள மேம்பாடு போன்ற துறைகளில் அனுபவம் பெற்ற நபராக இருத்தல் வேண்டும். அடுத்து பாருங்க, குடிமை வாங்கிய பின்பு வாழ்நாள் முழுவதும் இந்தியாவில் தங்கித்தல் அவசியம். அதே போல உறுதிமொழி, இந்திய அரசியலமைப்பின்பால் உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும். ஓத் ஆர் அஃபர்மேஷன் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணிடணும், மேற்கொண்டாகணும். சரிங்களா? அடுத்து பாருங்க, 14 அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 14 இயர்ஸ் ஒன்று டைம் தருவாங்க. 14 இயர்ஸில் 12 குமுலேட்டிவ் இயர்ஸ் நீங்கள் இருந்துட்டீங்க அப்படின்னாக்கா நீங்கள் விண்ணப்பிக்க எலிஜிபிள். விண்ணப்பித்த பின்பு 12 மாதங்கள் தங்கியிருக்கணும். அப்படி இருந்தீங்க அப்படின்னாக்கா நேஷனலைசேஷன் மூலயமாக உங்களுக்கு குடியுரிமை வழங்கப்படும் என்று சொல்கிறாங்க. சரிங்களா? அதுதான் இயல்பு குடியுரிமை மூலயமாக குடியுரிமை. ஒன்று பார்த்தீங்கன்னா மரபின் அடிப்படையில், பிறப்பின் அடிப்படையில், பதிவின் அடிப்படையில், புதிய பேர் இணைத்தின் அடிப்படையில், கடைசியாக இயல்பு குடிமை அடிப்படையில். இதுதான் இந்தியாவில் குடிமை பெறக்கூடிய வழிகள். ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா குடியுரிமை துறக்கும் வழிகள் அல்லது இழக்கும் வழிகள். லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப், இழக்கும் வழிகள். குடியுரிமையை எந்தெந்த வழிகளில் இழக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. மொத்தம் 3 வழிகள் இருக்குது. ஒன்று தானாக துரத்தல். இரண்டாவது முடிவுக்கு கொண்டு வருதல். மூன்றாவது பறித்தல். அப்ப குடியுரிமை பெறக்கூடிய வழிகள் பார்த்தா மொத்தம் 5 பார்த்தோம் இல்லையா? இப்ப குடியுரிமை இழக்கக்கூடிய வழிகள் பார்த்தா மொத்தம் 3 வழிகள். ஒன்று தானாக துரத்தல், முடிவுக்கு கொண்டு வருதல் மற்றும் பறித்தல். சரியா? இதில் அடுத்து பார்ப்போம். ஒன்று முடிவுக்கு தானாக துரத்தல். ஃபர்ஸ்ட் ஒன் தானாக துரத்தல் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். இந்த தானாக துரத்தல் அப்படிங்கிறது 18 வயது நிரம்பிய ஒரு இந்திய குடிமகன். சரியா? அது பார்த்தீங்கன்னா முழு வயது எட்டிய நபர், இப்படி சொல்லலாம் ஈஸியா. முழு வயது எட்டிய நபர் தன்னுடைய இந்திய குடிமை நான் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம், ரெனவுன்ஸ் பண்ணலாம், துறக்கலாம். 18 வயது நிரம்பிய அல்லது முழு வயது நிரம்பிய நபர்
இந்திய குடியுரிமையை துறக்கலாம். சரி, 18 வயதுக்கு மேலே என்னுடைய வயது 50 வச்சுங்களேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய வயது 50, எனக்கு 2 குழந்தைங்க இருக்கிறாங்க. குழந்தையோட வயசு பார்த்தீங்கன்னா ஒருவனுக்கு 10 வயசு, இன்னொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா 15 வயசு. இப்போ நான் வந்து யூஎஸ்ஏ போய்ட்டு செட்டில் ஆகிட்டேன். என்னுடைய 50வது வயதில் எனக்கு 2 பசங்க இருக்கிறாங்க. 50வது வயதில் நான் இந்திய குடியுரிமை துறக்கிறேன்னு வச்சுங்க, ரெனவுன்ஸ் பண்ணுறேன். நான் யூஎஸ்ஏ குடியுரிமை வாங்கிட்டு நான் இங்கே ஸ்டே பண்ணிக்கிறேன், எனக்கு இந்தியா வேண்டாம் அப்படின்னு எழுதி கொடுத்தேன் அப்படின்னா 18 வயது நிரம்பாத எனது குழந்தைகளுக்கும் இந்திய குடிமையானது ரத்து செய்யப்படும், அவங்களுக்கு கிடைக்காது. 18 வயது நிரம்பாத குழந்தைகளுக்கும் பெற்றோராகிய நான் குடிமை ரெனவுன்ஸ் பண்ண அப்படின்னா அவர்களுக்கும் ரெனவுன்ஸ் பண்ணப்பட்டதாக அறிவிக்கப்படும். இதுதான் தானே துரத்தல் அப்படிங்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா முடிவுக்கு கொண்டு வருதல். செகண்ட் ஒன் ரொம்ப சிம்பிள், முடிவுக்கு கொண்டு வருதல். ஆர்டிகல் 9 படி, விதி எண் 9 படி, இந்திய அரசுக்கு புறம்பாக வேறு நாட்டினுடைய குடியுரிமை பெற்ற ஒரு நபர் இந்தியாவில் மேலும் குடிமகனாக நீட்டிக்க தடைன்னு சொல்லுது. அப்போ நீங்கள் அரசாங்கத்துக்கு புறம்பாக வேறு நாட்டினுடைய குடியுரிமை வாங்கினீங்க அப்படின்னா உங்களுடைய இந்திய குடியுரிமை முடிவுக்கு கொண்டு வருவதாக அறிவிக்கப்படும். சரி, எப்போ நீங்கள் அரசாங்கத்துக்கு தெரிய வருதோ அந்த தேதி முதல் அந்த நொடி முதல் நீங்கள் இந்திய குடியுரிமை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் முடிவுக்கு கொண்டு வருதல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இது போர்க்கால சூழல் மட்டும் பொருந்தாது. போர்க்கால சூழல் மற்றும் இவ்வகை செயல்பாடு பொருந்தாது, ஆனால் மற்ற சமயங்களில் பொருந்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் முடிவுக்கு கொண்டு வருதல். கடைசியாக பாருங்க, பறித்தல். மூன்றாவதாக பறித்தல். அரசாங்கத்திற்கு புறம்பாக செயல்பட்டாலோ, அரசாங்கத்திற்கு புறம்பாக அல்லது அரசியல் சாசனத்திற்கு புறம்பாக, சாசனத்திற்கு விரோதமாக செயல்பட்டாலோ அல்லது போர்க்காலத்தில் எதிரி நாட்டுடன் வர்த்தகம் வாணிபம் மேற்கொண்டாலோ, போர்க்கால சூழலில் எதிரி நாட்டினுடைய வர்த்தகம் மற்றும் வாணிபம் மேற்கொண்டாலோ அல்லது 7 ஆண்டு காலம் தொடர்ந்து வெளிநாட்டில் இருந்தாலோ அல்லது பதிவின் மூலமாக நேச்சுரலைசேஷன் மூலமாக குடிமை பெற்ற நீங்க 5 ஆண்டு காலத்திற்குள்ளாக 2 ஆண்டுகளுக்கு மேல் சிறை தண்டனை பெற்றால் உங்களுக்கு வழங்கப்பட்ட குடிமை அரசாங்கம் பறித்துக் கொள்ளும்னு சொல்றாங்க. ஒருவேளை நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் மூலமாகவோ நேச்சுரலைசேஷன் மூலமாக குடிமை வாங்குறீங்க அப்படின்னா 5 ஆண்டு காலத்திற்கு உள்ளாக உங்களுடைய குடிமை பறிக்கப்படக்கூடாது. அப்படின்னா நீங்க மற்ற நீதிமன்றங்களால் மற்ற நபர்களால் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டு 2 ஆண்டுகளுக்கு அல்லது அதுக்கு மேற்பட்ட நாட்களுக்கு சிறையில் வைத்திருத்தல் கூடாது. அப்படி இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய குடிமை இந்திய அரசாங்கத்தால் பறிக்கப்படும். நீ இந்திய குடிமை இல்லைன்னு சொல்ல, வேலை நிமித்தமாக நீங்க வெளிநாட்டு போறீங்க, ஒரு 7 இயர்ஸ் நீங்க வரவே கிடையாது, 7 ஆண்டு காலம் தொடர்ந்து நீங்க வெளிநாட்டில் தான் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய குடிமையும் பறிக்கப்படும். இந்தியா ஒரு நாட்டோட போரில் ஈடுபடுது அப்படின்னா அந்த நாட்டுடன் நீங்க வர்த்தகம் மேற்கொண்டால் உங்களுடைய குடிமையும் பறிக்கப்படும். அரசியல் சாசனத்துக்கு முரணாக செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுடைய குடியுரிமை பறிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிற டாபிக்ல பறித்தல், தானே துரத்தல், முடிவு கொண்டு வருதல், இந்த 3 தான் வழங்கப்பட்டிருக்குது. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா குடிமை தொடர்பான எல்லா ஈவெண்ட்ஸுமே. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.